நாளைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஒர்க்கிங் பிரசிடென்ட் அவர்கள் நதீன் நிபின் அவர்கள் நாளைக்கு கோவைக்கு வருகிறார்கள். கோவைக்கு வருவதற்கு இங்கு நடைபெற இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கூட்டத்திலும் எங்களுடைய சக்தி கேந்திர கூட்டத்திலும் பேரூர் ஆதீனத்தினுடைய கோயில்களுக்கும் போறதாக எங்களுடைய திட்டமிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஜனநாயகம் திரைப்படம் இல்லை அப்படின்றது அந்த ரசிகர்கள் ஒரு கொந்தளிப்பை கொடுத்திருந்தோம். அந்த கொந்தளிப்பு பாஜக நோக்கி திரும்பாங்க. இல்ல, அதாவது இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உறுதியாக சொல்றேன், இந்த சென்சார் போர்டுக்கும் இந்த படம் திரையிடக்கூடாதோ என்னமோ எங்களுக்கு கடுகளும் அதுல கிடையாது. அதில் உள்ள சென்சார் போர்டு அமைப்புகள் அவங்க சில விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. ராணுவத்தினுடைய நம்மளுடைய ராணுவத்தை மாறி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சில அமைப்புகள் படத்துல சில விதிகளை தான், சில காட்சிகளை காட்டலாம், சில காட்சிகளை காட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அது என்னங்கிறது படத்தை முழுசா பார்த்தா தான் தெரியும். படத்தை முழுசா பார்த்தவங்க சென்சார் போர்டில் உள்ளவங்க, அவங்க அதனுடைய அடிப்படையில சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது சரியா தவறாங்கிற விவாதத்துக்குள்ள நாங்க போகல. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கும் எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. காங்கிரஸ் கட்சியான விஜய் பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய வார்த்தையில எங்களுக்கு தெரியுது.